கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்ததும் சட்டசபையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்று சுவரை பார்த்து வெட்டி வசனம் பேசுகிறார்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சட்டசபையில கரூர் சம்பவம் தொடர்பாக திமுக அரசை குற்றம் சொல்ல முடியாமல் அதிமுக வெளியேறியதாக கூறும் முதல்வர் ஸ்டாலின் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அமைச்சர்கள் பின்னாலும் சபாநாயகர் பின்னாலும் ஒளிந்து கொண்டு சினிமா வசனம் பேசியதாக விமர்சித்திருக்காரு. கரூர் சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் கூட தெளிவான பதில் அளிக்க முடியாத முதல்வர் இந்த துயரத்தை எந்த லட்சணத்துல விசாரித்து இருப்பார் என்பதை தமிழக மக்கள் உணர்ந்திருப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற பயத்திலே இருப்பதாலோ என்னவோ சட்டப்பேரவையில் கருப்பு பட்டை அணிந்து வந்த அதிமுகவினரை அமைச்சர்கள் கேலி செய்தனர்னோ, கருப்பு பட்டையை கண்டால் கூட அவர்களுக்கு சிறை ஞாபகம்தான் வருகிறதுனோ எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. திறனற்ற அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்த கோபத்தில் ரத்தம் கொதித்ததுதான் கருப்பு பட்டை அணிந்தோம் என்று இந்த துயரத்துல கூட கூச்சமே இல்லாமல் திமுக அரசு அரசியல் செய்கிறதுனோ, அந்த கொதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்தோம்னோ எடப்பாடி பழனிசாமி காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சராக பொறுப்போடு பேசாமல் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் வெர்ஷன் 2.0 போல பேசியிருக்கிறார்னோ, உண்மை சுடும் என்பதை மட்டும் நினைவில் கொள்க என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.